அன்னையின் அருளிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும் மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை இந்த சிறப்பு நிகழ்ச்சி வழியாக காண்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிவகங்கை மறை மாவட்டம், ராமநாதபுரம் மறை வட்டம், திருவரங்கம் பங்கில் திரு இருதய ஆண்டவர் கோயிலில் அமைந்துள்ள முடியப்பர் சுவாமி அவர்களின் நிலைவக திறப்பு விழாவை நாம் இந்த சிறப்பு நிகழ்ச்சி வழியாக காண இருக்கிறோம். இருதய ஆண்டவர் குடியிருக்கும் ஆலயமே, வான தூதர்கள் எழுப்பிய தேவாலயமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, பார்க்க பார்க்க எம்மில் பரவசமே. ஸ்நேக அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே, ஸ்நேக அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, பரலோக வாசலின் பரவசமே, பரலோக வாசலின் பரவசமே. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், திரு இதயத்தில் இளைப்பார வாருங்கள். நம் விண்ணப்பத்தின் கண்ணீரை துடைத்திட தந்தை இறைவனின் இரக்கம் உண்டு. நம் பாவத்தின் கரைகளை போக்கிட திருச்சிலுவையின் மகிமை உண்டு. அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, யார் இந்த முடியப்பர் சுவாமி? திருவரங்கம் பங்கின் பங்குத்தந்தை அருள்பணி எம்.ஆர். சேசு அவர்கள் தந்தையை பற்றி கூறுவதை நாம் இந்த காணொலி வழியாக காண்போம். இயேசுவுக்கு புகழ். மாதா டிவி இன் இனிய நேயர்களே, உங்கள் அனைவரையும் எனது அன்பான வணக்கத்தின் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திருவரங்கம் பங்கு, சிவகங்கை மறை மாவட்டம். இது முன்னாளில் இருதய கோயில் பங்கு என்ற பெயரிலே அழைக்கப்பட்டது. அதற்கான ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த பங்கு உதயமானது பிரான்ஸ் தேசத்திலிருந்து வந்த ஒரு மறைபரப்பு பணியாளருடைய அரிய முயற்சியினால் உதயமானது. 1836 பிறந்து 1871 இந்திய தேசத்திற்கு வந்து ராமநாதபுரம் பங்கிலே 4 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு அதனுடைய பரப்பு அதிகமாக இருந்ததனால் இந்த பகுதியில் அதிகமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வளர ஆரம்பித்ததனால் அவர்களுக்கென்று ஒரு மையத்தை இப்பகுதியில் உருவாக்குவதற்காக இப்பகுதியில் 65 குறுக்கம் இடத்தை வாங்கி அதில் இருதய கோயில் என்ற ஊரை அமைத்து திரு இருதய ஆண்டவருடைய மாட்சிக்காக, மகிமைக்காக, அவருடைய புகழ் நிலைத்திருக்க இந்த பகுதியை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார். இந்த ஊரின் வரலாறே மிகவும் வியக்கத்தக்கது. ஏனென்றால் இந்த பங்கு மையம் இருக்கின்ற இடத்திலே இதற்கு முன்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இல்லை, இந்து சகோதர சகோதரிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பகுதியில் இடம் வாங்கியதோடு மட்டுமல்லாமல்
பல ஊர்களிலிருந்து பலதரப்பட்ட மக்களை குடிகளாக இங்கு கொணர்ந்து 22 குடிகளை கொண்டு இந்த இருதய கோயில் என்ற ஊரை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதில் வந்து குடியேறிய மக்களுக்கு தேவையான வாழ்வு ஆதாரத்திற்காக அவர் இடம் ஒதுக்கி கொடுத்து அவர்கள் விவசாயம் செய்வதற்கும் அவர்கள் வாழ்வதற்கான வாழ்விடத்திற்கும் வழிவகை செய்திருக்கிறார். 20 ஆண்டுகள் இந்த பங்கு மையத்திலே இருந்து அரிய பணிகளை அவர் ஆற்றியிருக்கிறார். அதன் மூலம் பல மனிதர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையில் இணைவதற்கு அவர் எல்லா விதத்திலும் தன் உழைப்பை, தன் அர்ப்பணிப்பை, தன் வாழ்வை அவர் கொடுத்திருக்கிறார். 1898 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் நாள் இந்த மண்ணை விட்டு அவர் மறைந்திருக்கிறார். 20 ஆண்டுகள் இந்த பணித்தளத்திலிருந்து பணிபுரிந்து சிறப்பான விதத்திலே திரு இருதய ஆண்டவருடைய மாட்சி இவ்விடத்தில் விளங்கச் செய்து அவர் வாழ்ந்து மறைத்திருக்கிறார். குடிசையிலே வாழ்ந்து திரு இருதய ஆண்டவருக்காக பெரிய கோபுரத்தோடு கோயிலை அமைத்திருக்கிறார். ஆகவே தலைமுறையாக இந்த ஊர் மக்கள் அவரை நினைவு கூறுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 25ஆம் நாளில் அவருடைய நினைவை கொண்டாடி அவருடைய கல்லறையில் அவருக்காக இறைவேண்டல் புரிவது, அதே போல ஒவ்வொரு குடும்பமும் தனது திருப்பலி கருத்திலே முடியப்பர் சுவாமியின் ஆன்மாவுக்காக முதல் நிலையில் கருத்தை வைத்து ஜெபிப்பதும் வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. இந்த விதத்தில் அவருடைய நினைவை வருகின்ற தலைமுறை போற்றுவதற்காக அவருடைய நினைவை போற்றும் விதத்திலே தலைமுறையாய் அதை எடுத்துச் செல்லும் விதத்திலே அவருக்கென்று ஒரு நினைவகத்தை அமைத்து அவர் துயில் கொள்கின்ற கல்லறையை அமைத்து அது அவருடைய வாழ்வு வரலாற்றை, இந்த பங்கின் வரலாற்றை, இந்த ஊரின் வரலாற்றை எடுத்துச் சொல்லுகின்ற கல்வெட்டுகளை அமைத்து இன்று அதற்கான திறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். ஆகவே முடியப்பர் சுவாமி பரப்பு பணிக்காக வந்து இந்த மண்ணின் எப்போது நிலைத்திருக்கும் ஒரு சுவாமியாக, ஒரு மாமகுடமாக இருக்கிறார். அவர் நினைவை போற்றி எந்நாளும் அவர் வழியில் இந்த மக்கள் வாழ்வதற்கு நாங்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம். இறைவன் இதன் வழியாக இவருடைய நினைவை எந்நாளும் எடுத்துச் செல்வாராக. இந்த நிகழ்வை மாதா தொலைக்காட்சியின் வழியாக கண்டுகளித்து எங்களோடு இணைந்தமைக்கு உங்களுக்கு எங்கள் நெஞ்ச நிறைந்த நன்றிகளை சொல்லி மகிழ்கின்றோம். இறைவன் உங்களை, உங்கள் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நாளும் காப்பாராக. தந்தை முடியப்பர் சுவாமி அவர்களின் மறைவுக்கு பிறகு அவரது கல்லறையானது நினைவகமாக எழுப்பப்பட்டது. அதனை சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் எல் ஆனந்தம் அவர்கள் தங்கள் திருக்கரங்களால் அர்ச்சிப்பதை நாம் இந்த காணொலி வழியாக கண்டு மகிழ்வோம்.
இதன் பிறகு மண்ணின் மைந்தர்கள் மற்றும் மறைமாவட்ட அருள் தந்தையர்கள் மற்றும் சேசு சபை அருள் தந்தையர்களால் நிறைவேற்றப்படும் கூட்டு திருப்பலியில் நாம் பங்கேற்போம். ஒன்றாய் வாழ்தல் நன்றென்றோ அதை கண்டார்வாய் நம் இயேசு. பகையும் போரும் வன்முறையும் நாம் பகையெனக் கொள்வோம் நம் மறைவில். ஆடல் அடக்கல் முறை ஒழிந்தால் இறை ஆட்சி ஒளிரும் தெருவெங்கும். ஆடல் அடக்கல் முறை ஒழிந்தால் இறை ஆட்சி ஒளிரும் தெருவெங்கும். இந்த உலகமே இனிய உறந்தியமா இதை உணர்ந்தே பலிதனில் ஒன்றிணைவோம். ஒளியேற்றுதல். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் தூய்மை மிகு பெயரை வணங்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இதனால் நாங்கள் அவரது பெயரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் தூய்த்து உணர்ந்தபின் என்றென்றும் உள்ள மகிழ்வை எம் தாயகமாம் வான்வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 வரை. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாயிரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றத்துடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள். அவரை விட்டு
விலகிச் செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு எனும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. பெருமை பாராட்ட மாட்டேன், ஏனெனில் அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 30 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாகச் சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினார். அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, என் தனிப்பட்ட அன்பிற்குரிய நமது திருவரங்கம் கிராமம் மற்றும் திருவரங்கம் பங்கு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் அனைவரையும் இன்றைய நாளிலே ஒன்று கூட்டியிருப்பவர் நம்முடைய கிராமத்தினுடைய நம்முடைய பங்கின் நிறுவனர் அருள் தந்தை ஸ்டெஃபானூஸ் என்று இயற்பெயர் பெற்ற தந்தை முடியப்பர் சுவாமிகள். இந்த பாஸ்கா மேடையிலிருந்து இவ்வளவு பேரை ஏறத்தாழ 50 வருடங்களுக்கு பிறகு நான் பார்க்கிறேன். ஒரு மினி பாஸ்கா போல, இப்பொழுது இருக்கிற பாஸ்காவை சொல்லவில்லை. நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது இந்த மைதானம் முழுவதும் நிரம்பி வழியும் நம்முடைய பாஸ்காவை பார்ப்பதற்கு. நம்முடைய பங்கின் கிராமத்தின் அருள் வாழ்விற்கு தந்தை முடியப்பர் சுவாமிகள் விதைத்த விதை ஒரு அடித்தளமாக இருக்கிறார். அவர் ஏற்படுத்திய பக்தி முயற்சிகள் நம்மையும் நம் கிராமத்தையும் நம் குடும்பங்களையும் வளர வைத்திருக்கிறார். குறிப்பாக அருள் விருட்சங்களை வளர வைத்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் நம்முடைய பாஸ்கா. நமது மறை மாவட்டத்தில் எங்கெல்லாம் ஆண்டுதோறும் பாஸ்கா நடைபெறுகிறதோ அங்கே கொள்ளை நோய்கள் போன்றவை எவையும் வருவதில்லை. மக்கள் சுபிட்சமாக வளர்வார்கள். அது மட்டுமல்ல, நிறைய தேவ அழைத்தல்கள் இருக்கும். நம்முடைய கிராமத்தை பொறுத்தளவில், நம்முடைய கிராமத்தின் எனக்கு நினைவிருக்கிற வரை நம்முடைய கிராமத்தினுடைய முதல் குரு என்று சொன்னால் மதுரை உயரி மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவாக இருந்த அருட்தந்தை இருதயமடிகளார். அதற்கு அடுத்து ஆர்.எஸ். பீட்டர் அவர்கள். ஆனால் எங்கள் தலைமுறையின் முதல் குரு அருட்தந்தை அண்ணன் அருள் அவர்கள். அதற்கு பிறகு நிறைய தம்பிமார்கள்.
நிறைய அருட்சகோதரிகள், எண்ண முடியாத அளவிற்கு. எப்படி நம்முடைய கிராமம், நம்முடைய பங்கு ஒரு ஆன்மீக விருட்சமாக இருந்திருக்கிறது. ஒரு கிராமத்தை, ஒரு பங்கை கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்பதனுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், அந்த பங்கினுடைய மக்கள் ஒற்றுமையாகவும் சுபீட்சமாகவும் வாழ்வது. இரண்டாவதாக, அவர்களிடமிருந்து நிறைய தேவ அழைத்தல் வருவது. பெண் துறவிகள், ஆண் துறவிகள், குருக்கள் என்று நிறைய பேர் வருவது. இதிலும் நம்முடைய கிராமத்திற்கு கிடைத்த சிறப்பு 2 ஆயர்கள். இந்த பங்கினுடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை CM விசுவாசம் அவர்கள் நம்முடைய பங்கிலிருந்து தான் கோயம்புத்தூருக்கு ஆயராக சென்றார்கள். அதற்கு பிறகு இந்த கிராமத்தினுடைய மண்ணின் மைந்தன் 17 ஆண்டுகள் இங்கேயே பிறந்து வளர்ந்து படித்து தொடக்கப்பள்ளி கல்வி, உயர்நிலை பள்ளி கல்வி என்று அனைத்தையும் முடித்த பிறகு தேவ அழைத்தலை தேர்ந்து கொண்டவன் நான். இப்படி கடவுள் நம்முடைய கிராமத்தை ஆசீர்வதிக்கிறார் என்பதனுடைய அடையாளங்கள் நிறைய இருக்கின்றன. இதற்கு அடித்தளமாக இருப்பவர் தந்தை முடியப்பர் சுவாமிகள். அவரை பற்றிய வரலாற்றை நம்முடைய பங்கு தந்தை அழகாக கோடிட்டு காட்டினார். நம்முடைய நாட்டிலே, குறிப்பாக தமிழகத்திலே 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் கிறிஸ்தவத்தை வெகுவாக பரப்பியவர்கள் இயேசு சபை குருக்கள். இயேசு சபைக்கென்று 2 வரலாறு இருக்கிறார். பழைய இயேசு சபை, புதிய இயேசு சபை. பழைய இயேசு சபை புனித லொயோலா இஞ்ஞாசியாரால் ஆரம்பிக்கப்பட்டு உலகம் முழுவதும் மறைப்பணியாளர்களை அனுப்பிய சபை. அதிலே ஒருவர்தான் நம்முடைய மறைமாவட்ட பாதுகாவலர் புனித அருளானந்தர். நிறைய பேர், வீரமாமுனிவர், தேனுபிலி, எப்படி பல பேர் பழைய இயேசு சபையை சார்ந்தவர்களாக பல்வேறு இடங்களுக்கு சென்று, குறிப்பாக மதுரை மிஷன் என்று அழைக்கப்பட்ட இயேசு சபை மிஷன் தமிழகத்திற்கு வந்து தங்களுடைய குருதியையும் சிந்தி, தங்களுடைய வியர்வையையும் தங்களுடைய குருதியையும் சிந்தி கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள். அதற்கு பிறகு ஒரு குறுகிய காலகட்டத்தில் இயேசு சபை தடை செய்யப்பட்டது. ஆனால் மீண்டும் அது அங்கீகரிக்கப்பட்ட பிறகு, குறிப்பாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து, டூலூஸ் மாகாணத்திலிருந்து இயேசு சபை குருக்கள் வர ஆரம்பித்தார்கள். அப்படி வந்தவர்களில் ஒருவர்தான் நம்முடைய ஸ்டீஃபன் சுவாமிகள், முடியப்பர் சுவாமிகள். ஸ்டீஃபன் என்பது அந்த காலத்திலே முடியப்பர் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. இப்பொழுது அதையே ஸ்தேஃபான் என்று நாம் சொல்லிவிடுகிறோம். எனவே ஸ்டீஃபன் சுவாமிகள், முடியப்பர் சுவாமிகள் இங்கு வருகை தந்து 1878 வருகை தந்து நம்முடைய இவ்வளவு பெரிய கிராமத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இன்றும் கிறிஸ்தவ கிராமங்களில் பெரிய கிராமங்களில் ஒன்றாக இருப்பது நம்முடைய இருதய கோயில், பாக்கியபுரம் ஆகிய திருவரங்கம் கிராமம். எனவே இந்த கிராமம் விசுவாசத்திற்கு மட்டும் அடையாளமாக இல்லாமல் வாழ்வியலுக்கும் அடையாளமாக இருப்பதை பார்த்திருக்கிறார். எனவே நம்முடைய கிராமத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் எப்படி இந்த கிராமம் இயேசுவின் மேல் கொண்ட நம்பிக்கையில் வேறு ஒன்றி சகோதர சகோதரிகளாக பரிணமித்து மிக அழகான ஒரு வாழ்வியலை இந்த கிராமம், இந்த பங்கு வாழ்ந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஆற்றல் மிக்க அன்போடு அவர்கள் உம்மை நேசிக்கவும், சொல்லாற்றலை விட செயலாற்றல் கொண்டு, அறிவாற்றலை விட உணர்வாற்றல் கொண்டு பணியாற்றவும் அருள் தரும் உமது திருப்பெயரில் நம்பிக்கை வைத்து பணியாற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியும் உண்மையும் அமைதியும் சமத்துவமும் நிறைந்த ஆட்சி மலர
நீர் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது பங்கு மக்களை கிறிஸ்து வாழும் கோவில்களாக மாற்ற அனுதினமும் உழைத்தவர் நம் முடியப்பர் சுவாமி. அவரின் புனிதத்தை கொண்டாடும் இவ்வேளையில் அவர் காட்டிய அன்பு, அமைதி, நீதி, உண்மை, சமத்துவம், பகிர்வு போன்ற பண்புகளில் சிறந்து விளங்கிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீர் இவ்வுலகில் விட்டு சென்ற இறையாட்சியின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து பிறரையும் வாழ்விக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப திரு இருதய ஆண்டவர் வழியாக எம் திருவரங்கம் பங்கும் பங்கு இறை மக்களும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். நாங்கள் செய்கின்ற விவசாய தொழில் சிறந்திடவும், குழந்தைகளின் எதிர்காலம் வளமோடு அமைந்திடவும், உடல் நோயுற்றோர் நலம் பெறவும் உமது அருளும் ஆசீரும் தந்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த இடத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக உம்முடைய அருள் மையமாக இந்த கிராமத்தை நிறுவிய கிருபைக்காக, இதனை நிறுவிய முடியப்பர் சுவாமிகளுக்காக, இந்த கிராமத்தில் உம்மேல் கொண்ட இறை நம்பிக்கையில் வாழ்ந்து உம்மிடம் வருகை தந்திருக்கக்கூடிய எண்ணற்ற எங்களுடைய முன்னோர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை உம்மேல் கொண்ட நம்பிக்கையில் வாழ்வித்து ஆசிர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்துவின் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். ஆமென். பலிபீடம் வந்தோம், பலியாகி நின்றோம். பரிசுத்த தேவா பலியாக ஏற்பாய். பரிசுத்த தேவா பலியாக ஏற்பாய். மகிமை மகிமை மாட்சிமை, மகிமை மகிமை மாட்சிமை. மகிமை மகிமை மாட்சிமை, மகிமை மகிமை மாட்சிமை. பலிபீடம் வந்தோம், பலியாகி நின்றோம். பரிசுத்த தேவா பலியாக ஏற்பாய். பரிசுத்த தேவா பலியாக ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல தந்தையே, உமது திருமகன் மிகுந்த கனிவிரக்கத்துடன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு அவரது பெயரால் உம்மிடம் கேட்பதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாக நம்புகிறோம். ஆகவே அவரது பெயரை முன்னிட்டு எங்கள் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ் உரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத்துதர் திரளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஒய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். ஆகவே இறைவா, நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே இறைவா, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பை பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலர் புனித அருளானந்தர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உமது உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உம் திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். தந்தையே, இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஸ்தேவான் லாபோர்ட் என்கின்ற முடியப்ப சாமி என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவைப் போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது மாட்சியை கண்டு என்று மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கிறோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். அவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருச்சூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக.
இறைவா நிலையான சொந்தம் உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம் நீதானே இறைவா நிலையான சொந்தம் உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம் உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம் உனையென்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம் உனையென்றும் பிரியாது ஏழை நெஞ்சம் நீயே சொந்தம் நீயே தஞ்சம் நீயே செல்வம் வாழ்வின் பிரியம் நீயே சொந்தம் நீயே தஞ்சம் நீயே செல்வம் வாழ்வின் பிரியம் மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பெயருக்கு மனிதர் அனைவரும் மண்டியிட்டு மனித இனம் அனைத்தும் மீட்பை கண்டடைய வேண்டும் என திருவிழமானீரே. ஆகவே நாங்கள் தூய மறை நிகழ்வு வழியாக அவரை தகுதியுடன் பணிந்து வணங்க இரக்கத்துடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இருதய ஆண்டவர் குடியிருக்கும் ஆலயமே, வான தூதர்கள் எழுப்பிய தேவாலயமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, பார்க்க பார்க்க எம்மில் பரவசமே. அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே, ஸ்நேக அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, பரலோக வாசலின் பரவசமே, பரலோக வாசலின் பரவசமே. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், திரு இதயத்தில் இளைப்பார வாருங்கள்.